ஹாய் த ஜென்ஸ். இப்போது நம்ம சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கிடையாது. டைரெக்டாக ஸ்டார்டிங் சீனுக்கு போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸான ஹவுஸை தான் காட்டுறோம். அதில் நீங்கள் தான் ஒரு மாதிரி பால் மாதிரி கேர்ளாகி உங்களோட சோஃபாவில் படுத்திருக்கீங்க. உங்களோட முகத்துலேயே ஒரு விதமான ஏக்கம், ஒரு விதமான மிஸ்ஸிங் தெரியுது. நீங்கள் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக அப்படியே உங்களோட கண்ணை மூடுறீங்க. முன்னா உங்களோட ஸ்வீட்டஸ்ட்டு மெமரி தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அது என்னென்னா, ஒன் ஃபைன் டே நீங்களும் சுகாவும் அப்படியே உங்களோட சோஃபாவில் கடல் பண்ணிவிட்டு அழகாக உங்களோட பிரெத் ஒருத்தரோட பிரெத் இன்னொருத்தர் மேலே படுது. அந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒரு போர்வைக்குள்ளே எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவ்வளோ இன்டிமேட்டாக ஹாப்பியாக படுத்துட்டு இருக்கீங்க. சுகா உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உங்களோட காதில் கிஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அது கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்டொமக்கில் ரப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. சொல்லுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எஸ், உங்களுக்கும் சுகாக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. பட் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே இன்டிமேட்டாக தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கு சுகா மேலே எந்த சந்தேகமும் இல்லை. யூ ட்ரஸ்ட் ஹிம். லைக் உங்களுக்கு சுகா தான் ஹஸ்பண்ட். நீங்கள் அவனோட சோல்மேட் ஆகிட்டீங்க. உங்களோட சோல்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயம் தயக்கம் எதுவுமே கிடையாது சுகா கிட்ட. ஆனால் நீங்கள் 2 பேரும் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகணும்னு சொல்லி உங்களோட மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ சுகா கிட்ட கேட்குறீங்க. சுகாவும் சீக்கிரமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட லிப்ஸில் அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறான். பட்டும் படாமல் அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். நீங்களும் சுகாவுக்கு கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் இறுக்கமாக ஹக் பண்ணி காற்று கூட போக முடியாத அளவுக்கு அழகாக கடல் பண்ணிட்டு அந்த நைட்டை ரொம்பவே ரொமான்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சுகா தான், நான் போகிறேன்டி, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? எல்லோரும் அவங்களோட ஆர்மி சர்வீசஸ் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம நாட்டில் ஒரு சட்டம், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹெட் நாட் பண்ணுறீங்க. நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறையா தடவை பேசிட்டோம், சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, ஓகே, இங்கே பாரு, நான் இல்லாத டைமில் பத்திரமா இருக்கணும், அடிக்கடி சாக்லேட் சாப்பிடக்கூடாது, அப்புறம் முக்கியமாக தனியாக எங்கேயும் வெளியே போகக்கூடாது, சேஃபாக இருந்துக்கணும். அப்புறம் என்னைய நினச்சிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே க்ளோ ஆகுது, கிளாஸியாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே தேங்கி நிற்குது, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் போகும்போது அழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் சுகா அவனோட பேக்கை தூக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஏதோ உங்களோட உயிரே உங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெயின் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே உங்களோட செஸ்ட் மேலே கையை வச்சுட்டு சுகா கிளம்பி போகும்போது அவனோட காரையே பார்த்துட்ருக்கீங்க. ஏர்போர்ட் வரைக்கும் வரலாம் இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டில் உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் போகிறான். நீங்கள் அவனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், மீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அவனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டீங்க. அவன் உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள மற்ற மெம்பர்ஸ் தான் சுகா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே, பார்த்துக்கோ, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரேக்ரன்ஸை இன்ஹேல் பண்ணுறான்.
நீங்கள் சுகா போகிறதுக்கு முன்னாடி சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். நான் உன்னோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போட்டிருக்க டிஷர்ட் தான் போட்டிருக்கான். அதை அப்படியே கலட்டி உங்ககிட்ட வந்துட்டு கொடுக்குறான். உள்ளே வந்துட்டு அவன் ஒரு பனியன் மாதிரி போட்டிருக்கான். எல்லா மெம்பர்ஸும் வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அந்த டிஷர்ட்டை வந்துட்டு வாங்கிட்டு சுகாவோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷை ஆகுறாங்க. சரி பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அங்கே சீக்கில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் வந்து போகிறான். நீங்கள் அந்த கார் மறையிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த கார் மறைஞ்சதுக்கப்புறம் அதே இடத்துல பிரேக் ஆகி உட்காந்து செம்மையாக அழுதுறீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு உங்களால் சுகாவை பார்க்க முடியாது. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. செம்மையாக அழுகுறீங்க. அழுன்னு அழுதுட்ருக்கீங்க. அப்புறமா மற்ற மெம்பர்ஸோட வைஃப்ஸும் வந்துட்டு அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஓகே திரும்பி வந்துடுவான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டூலியா, கார்த்திகா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, சரிடி நம்ம கூட படித்த ஒருத்திக்கு வந்து இன்னைக்கு கல்யாணமா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இல்லடி ஐம் நாட் இன் த மூட், எனக்கு இப்போ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. போயிட்டு வரலாண்டி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் கிளம்புறீங்க. கிளம்பி ஒரு சர்ச்சுக்கு தான் வந்து போகிறீங்க. அங்கே லைக் யாருமே இல்லை. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் பின்னாடி வந்துட்டு இந்த டோலியாவையும் கார்த்திகா அப்புறம் யாரையுமே வந்து காணோம். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அப்போது ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது. சாங் ப்ளே ஆகுது. ஃபுல்லாக சுற்றி பலூன்ஸ் எல்லாம் பார்க்க விடுறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கெரோ தான் சுகா தான் மேலேருந்து வந்து அழகாக நடந்து வர்றாரு. அவர் பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஹாப்பி. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குடுன்னு வேகமாக ஓடி போய் சுகாவை வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலான சாரீ தான் வந்து கட்டியிருக்கீங்க. பட் சுகா வந்து கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வெட்டிங்க்கு க்ரூம்க்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே சுகா வந்து டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ரிங்கை வந்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். will you marry me அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னா நீங்கள் அப்படியே உங்களோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். அங்கேருந்து எல்லா மெம்பர்ஸோட வைஃப்ஸும் வந்து கீழே இறங்கி வராங்க. நீங்கள் வந்துட்டு சிரிக்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு. நாங்கள் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம். லைக் எனக்கு ஃப்ளைட் இருக்குதான், ஆனால் அது நாளைக்கு. இன்றைக்கி நம்மளோட மேரேஜ். நான் வந்து இது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டு வருது. பயங்கர ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் டியரி ஐஸோடு வந்து சிரிச்சிட்டே உங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு. சிரிச்சிட்டே வந்து சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே எழுந்திரிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் வந்துட்டு சொல்லி வேகமாக மண்டையாட்டுறீங்க. அப்போது போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் போயிட்டு அந்த ஒயிட் லாங் கவுனெல்லாம் போட்டு வரீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அதில் ப்ரிட்டியாக இருக்கீங்க. அவன் நடந்து வரான். நீங்களும் நடந்து வரீங்க. ப்ரீஸ்ட் வந்து அந்த கேட்பாங்க இல்லையா, வாய்னாக்கி நீ சுகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்மதம் அப்படி சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. சுகா நீ வாயினை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகாவும் சம்மதம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறாரு. 2 பேரும் அழகாக வந்து ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் சுகா கிளம்பி போயிட்டான்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் சுகா திரும்பி வந்தது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் அவனோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்றதை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா.
அதனால உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துக்கு. அதனால நீங்கள் இந்த சர்ப்ரைஸை வந்துட்டு யூ லவ்ட் இட். ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க இந்த சர்ப்ரைஸை. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் ஒரு ஈவினிங் டைம் தான். நீங்கள் வந்துட்டு சுகாவை கம ஹக் பண்ணிவிட்டு உங்களோட சோஃபாவில் வந்துட்டு படுத்துட்ருக்கீங்க. சுகா தான், சரிடி பொண்டாட்டி டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படி சொல்ல வரான். நீங்கள் சுகாவோட லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி மட்டும் சொல்லாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் பாருடி பொண்டாட்டி, நான் போகும்போது என்னோடய ஹோம்லேருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஃபுல்ஃபில்டாக என்னோடய லைஃப் கம்ப்ளீட்டடாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வேளை போகும்போது எனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாவோட வாயிலே வந்துட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த மாதிரிலாம் எதுனா பேசினாலும் ஒரு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேடி, ஆனால் எப்படி சொல்கிறது, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இல்லையா, அதனால் நான் போகும்போது என்னோடய ஃபேமிலியை, என்னோடய ஒய்ஃபை உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சுகாவோட செஸ்ட்லேயே செம்மையாக பெரிய ஸ்லாப் கொடுக்குறீங்க. இந்த மாதிரிலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நானும் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு அவனோட ஷோல்டரை பிடிச்சி ஆன்னு செம்மையாக கடிக்கிறீங்க. அப்படியே உங்களோட டீத் இம்ப்ரெஷன் வந்துட்டு சுகாவோட ஷோல்டரில் வந்து படுது. அவன் ஐயோ விட்ரி அப்படின்னு கத்துறான். அப்போ நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டு பார்த்துக்கோ, இந்த தடவை இப்படி பேசினேன்னா அப்படின்னு மறுபடியும் கடிச்சு வைக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க பில்லோ வச்சு. பயங்கரமாக வந்து அடித்து அந்த இடமே வந்து நாசமாக இருக்குது. அப்போது நிஜமாலுமே மெம்பர்ஸ் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. இந்த தடவை நிஜமாலுமே சுகா வந்து கிளம்புறான். நீங்கள் அப்படி ஹார்ட் ப்ரோக்கனாக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் கிளம்பும்போது அப்படி உங்கள் ஹார்ட்டெல்லாம் பெயின் ஆகுது. அதெல்லாம் வந்துட்டு மறைச்சிட்டு நீங்கள் இப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி சேட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறீங்க. சுகா வந்துட்டு உங்களோட சிட்டியன் வந்துட்டு உங்களோட டெரஸ்லேருந்து பார்த்தா சியோல்லேருந்து கிளம்புற ஃப்ளைட்டு வந்து நல்லாவே தெரியும். அவன் வந்துட்டு கிளம்பி அந்த ஃப்ளைட்டில் போகிறான். அந்த ஃப்ளைட்டு க்ராஸ் ஆகி போகும்போது உங்களோட உயிரே உங்களை விட்டு போகிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. அவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் வந்துட்டு அனுபவிச்சிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு தான் உங்களோட சோஃபாவில் வந்து கேர்ளாகி படுத்துருக்கீங்க. சுகர் கிளம்பி போய் இன்றைக்கோட வந்து 3 days ஆச்சு, 3 years ஆச்சு. நீங்கள் அதவே நினச்சிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா கல்யாணம் ஆன அன்றைக்கே வந்து சுகா வந்துட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ உங்களோட ஃபேமிலி டைமை நீங்கள் அவனோட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதை நினச்சி உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. உங்களோட மேரேஜில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தான். உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க. இப்போவும் உங்கள் கூட எல்லாருமே இருக்காங்க. பட் உங்களோட சுகா வந்து நீங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப 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 மிஸ் பண்ணுறீங்க. ஆமீஸ் எல்லாம் இப்போ வந்து மெம்பர்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் சரி அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் ஹைப் வந்து அவங்க திரும்பி வர டேட்டை வந்துட்டு தள்ளி வச்சுட்டே போகிறாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவங்க வர்ற டேட் அப்போ வந்து வெக்கேஷன் இருக்கணும், அப்போ தான் நிறைய கான்சர்ட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ண முடியும் அப்படி சொல்லி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறீங்க. ஒரு தடவை வராங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா அதில் மை ஹப்பின்னு போட்டிருக்கு. நீங்கள் ஹாப்பியாக அந்த ஃபோனை வந்துட்டு எடுக்கிறீங்க. அதில் யோங்கி தான் வந்து பேசுகிறான். ஹலோ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யோங்கியா அப்படின்னு சொல்கிறீங்க. அழுதுட்ருக்கியாடி பொண்டாட்டி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, பட் எல்லோரும் நீ வந்துடுவேன்னு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா. ஆனால் நீ வராமல் இருக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்கி தான் பாருடி நான் வந்துடுவேன் அப்படி சொல்கிறான். இன்னும் 2 days நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது யோங்கி தான்
சரி ஓகேடி, நான் வந்துடுவேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது அவன் கேட்குறான், ஏய் நம்மளோட ஃப்யூச்சர்லேருந்து ஏதாவது ஒரு சினாரியோ எடுத்து சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். லைக் நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இங்கே இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், இங்கே இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், நீங்களாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஒன்று இது பண்ணி சுகா கிட்ட சொல்லுவீங்க. அதை தான் அவன் வந்து கேட்குறான். அப்போது நீங்கள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது அப்படி சொல்கிறீங்க. ஆமாடி நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஷட்டப் பண்ண கொண்டுடுவேன் அப்படி சொல்கிறீங்க. சரி 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 சொல்லு நீ என் கூடவே இருந்திருக்க இந்த 3 வருஷம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே உன் கூடவே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு 3 வயசாச்சு, ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லவே உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணிலேருந்து வந்து டியர்ஸ் வருது. அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். நம்ம வீடு ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாமே கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டே சொல்கிறீங்க. உங்கள் வீடெல்லாம் அழகாக நீட்டாக எல்லாமே போட்ட மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுருக்கு. நீ வந்து எப்போவுமே என் கூட தான் இருப்பேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்து லேட்டாக போவேன், சீக்கிரம் வந்துடுவேன். நமக்குன்னு ஒரு குட்டி வீடு தான், காம்பேக்டான வீடு. எப்போவுமே நீ என் கூடவே தான் இருப்பேன். எதுனா சின்ன லீவ் கிடைச்சாலும் நம்ம அடிக்கடி வெளியில் போவோம். எப்போவுமே நீ என் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறது கேட்கும்போது சுகாக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அவனோட கண்ணும் லைட்டாக கலங்குது. அப்புறம் நம்ம குழந்தைங்க 2 குழந்தைங்களுமே ரொம்ப சுட்டி, அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. துருன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க பிறந்தது கொஞ்ச நாளில் நீ வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை. என் மேலே உனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏய் அப்படிங்கிறான் யோங்கி. சொல்கிறதுக்கு ஏழுப்பா அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சான், அதனால நீ என்னை கொஞ்சிறதே இல்லையா, அதனால நான் உன் மேலே இப்போ கோவமாக இருக்கேனா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி இவங்கேயும் கேட்குறான். இப்போ நீ ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து ஆஸ் யூஷுவல் நீ சாப்பாடு எடுத்து வைவாயன்னு சொல்கிறீங்க. நானும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி அவனு கேட்குறான். நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம குழந்தைங்க பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து என் மேலே பாசம் குறைஞ்சிருச்சு, உனக்கு நான் அவ்வளோதான்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னை வந்துட்டு உன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு என்னை கொஞ்சிட்டே இருக்கியான். இல்லடி சொல்லும் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசுகிறியான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் டியர்ஸ் வந்து உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே பஸ்ட் அவுட் ஆகுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது சுகா தான், ஒன்றும் இல்லடி இங்கே பாரு நான் கிளம்பி வந்துட்டேன்டி அவ்வளோதான்டி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு லைக் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவனும் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் அது முடியவே இல்லை. சில டைட்டான ஷெட்யூல்ஸ் நிறையா ஹைப் வந்து இவங்களை வச்சு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் சுகாவாலையும் எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல. அதனால் அவன் கிளம்பி வந்துடணும்னு நினச்சும் அவனால் வர முடியல. ஸோ அதனால் 2-3 தடவை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதாகிட்டீங்க, ஹர்ட் ஆகிட்டீங்க. அதை தான் நீங்கள் வந்து இப்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது சுகா தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு கன்சோல் பண்ணுறான். நான் வந்துடுவேன்னு சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து ஹெட் நாட் பண்ணுறீங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த காலை வந்து கட் பண்ணுறீங்க. இப்போது 2 days 3 daysம் ஆகுது. லைக் இந்த நாள் தான் கன்ஃபார்ம் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒன் டே வந்து நம்மளோட மெம்பர்ஸ் வந்து ஆர்டர்லேயே தான், ஒன் டே இவங்க வராங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. ஷூகா மட்டும் இன்னும் வரவே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அன்றைக்கி சுகா வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் வந்துட்டு அவனுக்காக கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அழகாக சாரியெல்லாம் கட்டிட்டு உங்களோட வீட்டோட ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு ஃபுல்லாக வந்துடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க.
பட் அந்த அன்றைக்கும் சுகா வரல. நீங்கள் செஞ்சு வச்சுருந்த கேக் எடுத்து ஒரு வாரத்தில் போட்டுட்டு உங்கள் சாரியெல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த பக்கம் போய் படுத்துட்டீங்க கம்முன்னு. உங்களுக்கு அவ்வளோ சுகா மேலே கோவம்லாம் இல்லை, பட் உங்களுக்கு லைஃபே வெறுத்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணி 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 காலையில் விடிய காத்தால தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட வீட்டோட காலிங் பெல் வந்துட்டு ரிங் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக அது கேட்கவே இல்லை. அப்போது ஒரு பர்சன் தான் கரெக்டாக உங்கள் வீட்டோட பாஸ்வேர்டை போட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க உங்களோட பெட்டில் படுத்து. சுகா போகும்போது உங்களுக்கு ஒரு டிஷர்ட்டை கழட்டி கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த டிஷர்ட்டை தான் உங்கள் நைட் ட்ரெஸ் மேலே போட்டிருக்கீங்க. ஃபுல்லாக உங்களோட நோஸ் கிட்ட அந்த டிஷர்ட்டை வந்து இழுத்து வச்சு ஸ்மெல் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குறுக்கி ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி செம்ம க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. எந்த ட்ரெஸ்ஸை எந்த ஷர்ட்டை வந்து உங்களுக்கு கழட்டி கொடுத்துட்டு போனானோ அப்போ அந்த ஷர்ட்டை தான் வந்துட்டு உங்கள் மேலே போட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது அந்த பர்சன் உங்கள் முன்னாடி வந்து நின்று அப்படியே உங்களோட பெட்டோட சைடில் நீல் டவுன் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து பார்க்குறாரு. எஸ், அதை நம்மளோட யோகி தான். உங்களை வந்துட்டு அட்மையர் பண்ணி பார்க்குறான். நீங்களும் அவனை வந்துட்டு ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஐ மீன் சாரி நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அட்மையரபுளாக தூங்கிட்டுருக்கீங்க. அவன் கொடுத்துட்டு போன டிஷர்ட்டையும் வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களோட சீக்கில் வந்து கை வச்சு உங்கள் பக்கத்தில் வரான் கிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிடுறீங்க. அவன் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே திருப்புறது பார்க்கணுன்னே உங்களுக்கு ஏதோ ஏரில் வந்து மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடா அது அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா சுகா தான் உங்களை தூக்கிட்டு இருக்கா. நீங்கள் பக்கத்தில் சுகாவோட ஃபேஸை பார்த்தா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது சுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு சுகா ஒரு நிமிஷம் உங்களை வந்துட்டு கீழே பொட்டுன்னு விடலை, பட் லைட்டாக ஜர்க் ஆகிட்டு உங்களை வந்துட்டு பெட்லேயே போட்டான். நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களோட ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு சுகாவை வந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க. சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு கம்மி ஸ்மைல் பண்ணுறான், ஒரு ஏஞ்சல் ஸ்மைல் பண்ணுறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அவன் பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே தாவி போய் அப்படியே பாஞ்சு போய் சுகாவை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்கள தூக்கி வந்துட்டு பயங்கரமாக சுற்றுறான், அப்படி சுற்றுறான். நீங்கள் சிரிச்சுட்டே வந்து சுகாவை பார்க்குறீங்க. எப்போ வந்த அப்படி சொல்லி கேட்குறீங்க. நான் நடி பொண்டாட்டி, நீ என்னையே நினச்சிட்டு என்னோடய டிஷர்ட்டை வந்துட்டு மோந்து பார்த்துட்டே தூங்கிட்டு இருந்தியா, அப்போவே வந்துட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறான். நான் ஒன்றும் உன்னையே நினச்சிட்டு இல்லை சரியா, எனக்கு வேறு வேலை இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பம்பளே வந்து சப்புன்னு ஒரு அடி கொடுக்குறான். அப்படி சொல்லி கத்துறீங்க. என்ன நினைக்கல அப்படி சொல்கிறீங்க. அப்போது பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸை வந்துட்டு பைட் பண்ணுறான். நீங்கள் வீடு அப்படி சொல்லிட்டு அவனை வந்துட்டு அடிக்கிறீங்க. அப்போது நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நிமிஷம் உங்களோட கண்ணெல்லாம் வந்துட்டு செம்மையாக கலங்குது. சுகாவை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஏய் பொண்டாட்டி, நான் தான் வந்துட்டேன்லடி, அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அழகாக வந்துட்டு சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேருமே வந்துட்டு உங்களோட லவ்வை வந்துட்டு அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட கிசஸ் மூலயமா. அப்போது சுகா தான் அவங்களை இறுக்கமாக ஹக் பண்ணி உங்களோட சென்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணுறாரு. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா டே அப்படி சொல்லி சொல்கிறான். அதை விட ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி நீங்களும் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. சுகாக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வெளியிலலாம் சுற்றிட்டு ஜாலியாக வந்துட்டு வரீங்க. அப்போது இப்போ வந்துட்டு நைட் டைம் ஆகுது. நீங்கள் தான் உங்களோட வீட்டோட கிச்சனில் வந்து இருக்கீங்க. உங்கள் கூட வந்துட்டு உங்களோட டோலியாவும் அதுக்கப்புறம் கார்த்திகாவும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால் அவங்க கூட இருக்காங்க. நீங்கள் தான் பால் வந்துட்டு காய்ச்சிட்ருக்கீங்க. இப்போது டோலியாவும் கார்த்திகாவும் உங்களை செம்மையாக டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
என்னமோ இப்போ தான் ஃபஸ்ட் நைட் நடக்க போகிற மாதிரி வந்து பாலை காய்ச்சிட்டு இருக்காடி ஒருத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறா டோலியா தான். அப்போ கார்த்திகா தான், இது எத்தனாவது நைட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்கிறா. ஏய் பேசாமல் இருங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் பாலை காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க. சுகா தான் அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு டார்க் ஆரோட உட்காந்துட்ருக்கான். காலையில் நீங்கள் பார்த்த சுகாவே கிடையாது, அவன் வந்து இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கான். அவனை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷுவர் ஆகுது. ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்தது, பட் இவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா சுகாவை பார்த்து, ஏதோ புதுசாக லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது சுகா தான் இப்படிவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிங்கரை காட்டி பக்கத்தில் வர சொல்லி சொல்கிறான். நீங்களும் பக்கத்தில் போய் உட்காருங்க, பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போது சுகா தான் சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபர்ஸ்ட் நைட்னா பால் குடிக்கணும்ல அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டா, இட்ஸ் பிளடி 555th நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னா உங்களுக்கு ஷை ஆகுது, உங்களோட முந்தானே வச்சு உங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. நமக்குள்ளே எத்தனை தடவை நடந்திருக்குடி, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தானே நடக்குது அப்படி சொல்லி சொல்கிறீங்க. சொல்கிறது கேட்டோன்னே சுகா வந்து ஸ்மைல் பண்ணுறான். பேபி, ஐம் வெரி வெரி ஹங்க்ரி. நான் இப்போ ஏதாவது பண்ணுன்னா அதை வந்து நீ எடுத்துக்காத. லைக் என்னடா இவன் இப்படி ஆகிட்டான் அந்த மாதிரிலாம் நீ யோசிக்கக்கூடாது, ஓகேவா அப்படி சொல்லி சொல்கிறான். என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மாதிரி பப்பி ஐஸ் வச்சுட்டு கேட்குறீங்க. சொல்லிட்டு பண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லை, அப்படியே வந்துட்டு உங்கள் கையில் இருக்கிற கிளாஸை வந்துட்டு நீங்கள் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹங்க்ரியான லயன் எப்படி ஒரு மானை வந்துட்டு சாப்பிடுமோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ரக்கடாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு வந்துட்டு அவனோட டீத்தெல்லாம் வந்து படுத்து பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் தான் சுகர் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லி அவனோட ஷோல்டரை வந்து பிடிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கையை பிடிச்சி உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணி அப்படியே உங்களோட சாரியை வந்துட்டு தூக்கி உருவுறான். அப்போ கீழே டோலியாவும் கார்த்திகாவும் தான் இந்நேரம் அங்கிட்ட நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்படியே அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷை ஆகுது. மேலே ரூம்லேருந்து பயங்கரமான சவுண்டெல்லாம் வியர்டான சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக நேக்கடாக இருக்கீங்க. சுகா தான் உங்களோட செஸ்ட்டை வந்துட்டு பேபி மாதிரி சக் பண்ணிகிட்டு இருக்காரு. மாற்றி 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 சக் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களோட கண்ணெல்லாம் பயங்கரமாக சுருக்குது. அப்போ சுகா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட கண்ணே வெளில வந்துடும் போல். சுகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்த சவுண்டு கேட்குது. ஐயோ அன்ஹோலி அப்படின்னு சொல்லி காதை மூடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட கண்ணை வந்துட்டு ஹாஃபாக க்ளோஸ் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ எதிர்பார்த்து ரொம்ப எங்கிருப்பீங்க உங்களோட இன்டிமேட் டைமுக்காக. உங்களுக்கு வந்து அதை வந்துட்டு சொல்லவே வார்த்தைகளே இல்லை. பயங்கரமாக உங்களுக்கு வந்துட்டு ஹைப் ஆகுது. சுகா அவங்களோட நெக்கை சப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்குள்ள ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இங்கே பொறுமையாக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த டைம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த டைம் அப்படியே ரொம்ப 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 லென்த்தியாக போயிட்டுருக்கு. யோங்கி தான் ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களோட லிப்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிக் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு அவரோட செஸ்ட் மேலே அப்படியே அள்ளி போட்டுக்கிறாரு. நீங்கள் இவங்களோட செஸ்ட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. உங்களோட லிப்ஸை வந்து அப் பண்ணி உங்களோட லிப்ஸில் வந்துட்டு அவ்வளோ பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? நான் கூட தான் இருப்பேன். எங்கே போனாலும் உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ லவ் யூ டூ யோங்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படி ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம்
வலிக்குதாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே நீங்கள் வந்துட்டு சப்புன்னு இவங்க வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறீங்க முதுகுலையே. வலிக்குதாண்ணா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொடனே ஓ சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஹேண்டை வச்சு உங்களோட பெல்லியில் வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான். அவங்களுக்கு அது வந்துட்டு பயங்கர வார்ம்த்தாக அப்படியே சுகமாக இருக்குது. அவன் அப்படி பண்ணுறது. நீங்கள் அவனோட செஸ்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களோட சீக்கில், உங்களோட நோஸில், உங்களோட லிப்ஸ்லலாம் அழகாக பண்ணி கிசஸ் கொடுக்குறான். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவங்களோட டைமு. உங்களுக்கு ஆக்சுவலி அவனோட இன்டிமேட்டாக இருக்கிற டைமை விட அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போவும் உங்களை அவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் சிஎஸ்க்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். பாய்.